Hi viewers, good evening and good day. This is Sheikh Dawood from JST Properties and Realtors Trichy. Welcome to my YouTube channel JST Properties and Realtors. Friends, exactly where we located towards now, உங்களுக்கு வந்து கேகே நகர், திருச்சி கேகே நகர்லேருந்து ஒரு அரௌண்டு வந்து ஒரு 5.5 கிலோமீட்டரில் நம்ம சிட்டுவேட் ஆகிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கரூர் இப்போ 5 NHயும் லிங்க் பண்ணுற அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து திருச்சி டு தஞ்சாவூர் ஹைவேயில் தோக்குடி வந்தோன்னா அசூர் டோல்லேருந்து இது வந்து டுவர்ட்ஸ் வந்து அடுத்து வந்து மாத்தூர் ரவுண்டானா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூரியூர் 4 ரோடு, இது திருவெரும்பூர் சூரியூர் 4 ரோடு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசூர் டோல் பூத்து. இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஓலையூர் வள்ளி மெஸ்ஸு. இங்கேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஓலையூர் வள்ளி மெஸ்ஸு 4 ரோடுமாங்க. ரைட்டில் வந்து கேகே நகர், லெஃப்ட்டில் வந்து ஆவூர், இலுப்பூர், பொன்னமராவதி, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பஞ்சப்பூர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 5.5 கிலோமீட்டரில் 5.5 கிலோமீட்டரில் இங்கே சிட்டுவேட் ஆகுது திருச்சி பஞ்சப்பூர். இந்த ரிங் ரோடு தான் இது வந்து இப்போ ஃப்யூச்சரில் வந்து சென்ட்ரல் மீடியன் போட்டு டபுள் ஆக போகுது. இப்போ வரைக்கும் ஒன்றே தான். இன் ஃப்யூச்சரில் வந்து சென்ட்ரல் மீடியன் போட்டு டபுள் வே ரோடாக வந்து அவங்க ப்ரொப்போசல் இருக்குங்க. இது வந்து பிஸியான ஏரியா, ஒன் ஆஃப் தி பிஸியான ஏரியா, ரேப்பிட்லி க்ரோத்திங் ஏரியா. அப்போ வந்து என்னென்னா இப்போ கிராஜுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா பூம் ஆகிட்டு இருக்குது. ஒரு 4 இயர்ஸ் பேக்கு இந்த ஏரியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஏரியா வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து திருச்சி கேகே நகர்லேருந்து ஒரு 5.5 கிலோமீட்ரு, அதுமாரி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5.5 கிலோமீட்ரு. இப்படியே வந்தீங்கன்னா ஒரு மாத்தூர் அரௌண்டு வந்து ஒரு மாத்தூர் ரவுண்டப்பட்டு வந்து அரௌண்டு ஒரு 3.5 கிலோமீட்டரில் மாத்தூர் ரவுண்டப்பட்டு. இந்த ஏரியாவில் வந்து ஒரு டிவிஎஸ் நகர்னு ஒரு லேஅவுட்டு. அந்த லேஅவுட்டு அந்த தூரத்தில் தெரியுறது ரஜினி அப்பா அம்மா கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும். அந்த இது ஒயிட் பில்டிங் பார்த்திங்கன்னா ரஜினியோட அப்பா அம்மாவுக்கு கட்டின கோயில் அப்படிப்பாங்க. ரஜினியோட ஃபேன்ஸ் கட்டினது இந்த ஏரியா. இது வந்து டிவிஎஸ் நகர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூம் பண்ணுற பாருங்கள், அந்த ஃபென்சிங் போட்டிருக்குல்ல, எல்லோ பெயிண்ட் அடித்து மேலே வந்து 6 அடி கல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அத்துக்கல், அந்த பிளாட்டு தாங்க. அந்த பிளாட்டு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வந்து வெஸ்ட்டு உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு. இன் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே லேண்ட் அக்விசிஷன் பண்ணாலும், லேண்ட் அக்யூர் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் இருக்குங்களா, அது வரைக்கும் தான் ரோடு போகும். அதுக்கு வந்து ரோடு கண்டிப்பாக போகாது. அப்போ பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து 4 வே ரோடு எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து 2வது பிளாட்டு சூப்பராக அமைஞ்சு போயிடுது உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து ரெசிடென்சியல் ஏரியா பூமாயிட்டு வந்து பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வந்து நிறைய வீடுகள் வந்துருக்காங்க. இதுமாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் 2 பெட்ரோல் பங்க் இருக்குது. ஒன்று இந்தியன் ஆயில் இருக்கா ஃபஸ்ட்டில், அதுக்கு அடுத்து இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம். பக்கத்தில் வீடுங்கள்லாம் நிறைய வந்துட்டு பாருங்கள். நான் சொன்னது அந்த பிளாட்டு தான். வாங்க நம்ம பிளாட்டை பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பிளாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பிளாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 40 ரோடு சைடு வந்து பார்த்திங்கன்னா 60. அதாங்க ரேம்லேருந்து கீழே இறங்கினா உங்களுக்கு வந்து அந்த ஹைவே எக்ஸ்டெண்ட் ஆனாலும் 2வது பிளாட்டு. இப்போ வந்து 4வது பிளாட்டு, ரோட்லேருந்து 4வது பிளாட்டு. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் 2வது பிளாட்டு வரும் உங்களுக்கு. பாருங்கள் அந்த வேன் இடத்துல அதுக்கிட்ட ரேம்ப் வந்து வரும். இது வந்து ரோடுங்க, இது ரோடு. இது வந்து 20 அடி ரோடு. இந்த ரோட்டில் போய் அப்படியே இந்த டவருக்கு அந்த லெஃப்ட்டில் போகுது. பட் வந்து இந்த ஹெச்டி லைனுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. ஹெச்டி லைன் 3வது, ஆக்சுவலாக வந்து 3வது பிளாட்டில் போகுது. ஹெச்டி லைனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. இது இந்த பிளாட் இங்கே இருக்குது. ஹெச்டி லைன் வந்து 3 பிளாட்டுக்கு தள்ளி ஹெச்டி லைன் போகுது. இது வந்து 20 அடி ரோடு போயிட்டு அப்படியே லெஃப்ட்டில் டேர்ன் ஆகி ரைட்டில் போகுதுங்க. 20 அடி ரோடு. இந்த பிளாட்டு தான். ரோடு பேஸ் வந்து உங்களுக்கு 60ங்க. அது பெரிய அட்வான்டேஜ். ரோடு பேஸ் 60, அகலம் 60, நீளம் 60, அகலம் வந்து 40. 60க்கு 40, 50க்கு 40ங்க. 2000 சதுரடி, 50க்கு 40 உங்களுக்கு. டோட்டல் ஏரியா வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. 50க்கு 40. ரோடு பேஸ் வந்து 50, அகலம் வந்து நீளம் வந்து 40. 50க்கு 40, 2000 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் as well as ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட். அது பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் நிறைய வீடுகள் வந்துட்டு பாருங்கள். அங்கே தான் பக்கத்தில் தான் உங்களுக்கு செட்டிநாடு கார்டன் இருக்குது, கௌதம் எஸ்டேட்ஸ் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி கோயில், சாய்பாபா கோயிலெலாம் இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூம் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் as well as ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட். வீடு கட்டுறதுக்கும் ஏற்றது, இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வாங்கி போடலாம். ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் ஆனால இந்த ரோட்லேருந்து 2வது பிளாட்டு தான் வரும். கமர்ஷியலாக கூட யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி. இப்போ வந்து ரோடு வந்து 20 அடி ரோடு இந்த இந்த இதில் போயிட்டு இது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிவிஎஸ் நகர். பேப்பர்லாம் பக்கா கிளியராக இருக்குங்க. டைட்டில்லாம் வெரி கிளியரு. நம்ம லீகல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். லீகல்லாம் முன்னாடி பார்த்து வச்சுட்டாங்க அவங்க. இது 20 அடி ரோடு. இந்த பாருங்கள் அத்துக்கள் பார்த்தீங்களா, 20 அடி ரோடு. இதில் போய் லெஃப்ட்டில் டேர்ன் ஆகுது. லெஃப்ட்டில் டேர்ன் ஆகி இந்த போஸ்ட் கிட்ட போய் ரைட்டில் ரேம்ப் ஏறுது. பார்த்தீங்களா, இதில் போய் இது லெஃப்ட்டில் டேர்ன் ஆகுது. லெஃப்ட்டில் டேர்ன் ஆகி போஸ்ட்லேருந்து ரைட்டில் ரேம்ப் போட்டிருக்காங்க போலிங்க, அது உள்ள போய் ஏறுது. லேஅவுட் ரோடு அது தான். மேலேருந்து அந்த ரோட்லேருந்து கீழே வந்து ரேம்ப் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் ரோடு இருக்குது. இதில் இப்படியும் ரோடு. இந்த பிளாட்டுக்கு வந்து இந்த ரோடுங்க. இந்த பிளாட்டுக்கு வந்து இந்த ரோடு 20 அடி ரோடு. ரோட்லேருந்து இப்படி இறங்கி இந்த போஸ்ட் வழியாக அப்படி வந்துடலாம். ஆல்ரெடி லேம்ப் போஸ்ட்லாம் வந்து இபி லேம்ப் போஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து அதான் சொல்கிறேன்னா, ஒரு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வீடுனாலும் பாருங்கள், இதெல்லாம் தாண்டி எங்கெங்கே வீடு கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள், இதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துலேயே வீடு கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப பக்கம், ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். ரோட்லேருந்து 4வது பிளாட்டு, ஹைவே எக்ஸ்டெண்ட்னால 2வது பிளாட் வரும். ஓகே விஎஸ், ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு புட்டப் பண்ணுறேன். டிவிஎஸ் நகர், இந்த லேஅவுட்டு பேர் வந்து டிவிஎஸ் நகர். Okay viewers, if you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye. வியூவர்ஸ், இதுதான் ஓலையூர் 4 ரோடும்பாங்க, வள்ளி மெஸ் அப்படிம்பாங்க. இது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆவூர், திருப்பூர், பொன்னமராவதி. ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு பஞ்சப்பூர். ரைட்டில் கேகே நகர், இது கேகே நகர். இது வந்து தஞ்சாவூர், இது தஞ்சாவூர். ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு பஞ்சப்பூர். இதுதான் ஓலையூர் 4 ரோடு, வள்ளி மெஸ் அப்படிம்பாங்க. அது ஸ்டேட் பேங்க், இந்த காம்ப்ளெக்ஸில் தான் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் இருக்குது. இது வந்து ஜங்ஷன். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்த பஞ்சப்பூர், 4 கிலோமீட்டர் கேகே நகர். இது ஆவூர், இழுப்பூர். இந்த லைனு உங்களுக்கு வந்து மாத்தூர்.